Hi friends, welcome to வைஜெயந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி மட்டன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிகினர்ஸும் செஞ்சிடலாம், பேச்சுலர்ஸும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டனை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். கடலை எண்ணெய், ஒரு பச்சை மிளகாய் ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இடிக்கல்லில் இடித்து வெங்காயம் சேர்த்துருக்குறேன். ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் கழிச்சதும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு நம்மளுக்கு வெங்காயம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு, இப்போ இஞ்சி 1 ஸ்பூன், பூண்டு 1 ஸ்பூன் நான் இடிக்கல் இடித்து எடுத்துருக்கிறேன். 2 பட்டை, 3 கிராம்பு இதை நான் பொடி பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போது சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிரேவி ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுறலாம். நம்ம மட்டனை வேக வச்சிட்டோம்னா குக்கரில் சட்டுன்னு செஞ்சிடலாங்க. ஒரு 15 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மட்டன்லேயும் சேர்த்துருக்குறேன், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பேஸ்ட்டு போல் வதங்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம்ல மட்டன், அதை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் இது மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். அந்த மசாலாலாம் அப்போ தான் நல்லா உள்ளே ஏறும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பியூர் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா இல்லைன்னா கறி மசால் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மட்டன் வேக வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி மட்டன் நம்மளுக்கு குக் பண்ணிட்டோம் நம்ம குக்கர்லேயே, அதனால் கொஞ்சமாக சேர்த்தினாலே போதும். நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டுடலாம். நம்ம இப்போது போட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு மட்டன் கிரேவி. ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வைஜெயந்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பலையும் அழுத்தி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.